ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிற காலம் தான் பார்க்க போகிறோம். இது 6th ஓல்டு புக்கிலேருந்து எடுத்த ஒரு இதுதான். இந்த 6th ஓல்டு புக்கும் நியூ புக்கில் இருக்க இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலமும் பார்த்துட்டா நமக்கு ஹோலிஸ்டிக்காக கவர் ஆயிரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வரலாறுனா என்ன அப்படின்னா, நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து காலவரிசைப்படி கூறுவது தான் இந்த வரலாறு ஆகும். இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்றால் என்ன? இதற்கு இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நாடோடிகள் படத்தில் கூட சசிகுமார் சார் சொல்லுவார், உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னா தாத்தா பேர், அவருடைய தாத்தா பேர், அவருடைய தாத்தா பேர், இப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இதை சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் 100 ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்து வருகின்றதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் தொடர்ச்சி அண்மையில் கிபி 2004ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சி பணியை தொடர்ந்த போது ஒரே இடத்தில் 160க்கும் அதிகமான முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மக்கள் வாழ்ந்த காலம், அக்கால நிகழ்வுகள், உணவு முறை, பண்பாடு, பழக்க வழக்கம், ஆட்சி முறை, கலை இலக்கியம் போன்றவற்றை பற்றி அறிய உதவும் எழுதப்பட்ட மற்றும் பழங்கால பொருட்கள் முதலியன வரலாற்று ஆதாரங்களாகும். பொதுவாக வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று வரலாற்றினை 2 காலகட்டங்களாக பிரிக்கலாம். அக்கால மனிதர்கள் குறித்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் பிற ஆதாரங்களும் கொண்ட காலத்தை வரலாற்று காலம் என்கிறோம். இலக்கியங்கள், வரலாற்று குறிப்புகள், கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள் போன்றவற்றை இத்தகைய எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் என்கிறோம். இதெல்லாம் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள். அடுத்து வரலாற்றுக்கு முற்பட்டைய காலத்தை அறிய உதவும் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய அக்காலத்தை சார்ந்த பொருட்கள், சிதைவுகள், கற்கள், மரங்கள், விலங்குகளின் கொம்புகள், எலும்புகள், கற்கருவிகள், மண்டை ஓடுகள், படிமங்கள் போன்றவை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கிடைத்துள்ளன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவற்றை கொண்டு இந்தியாவின் தொல்பழங்காலத்தை அறிய முடிகிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பதை பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் அப்படின்னு 4ஆக வகைப்படுத்தலாம். பழைய கற்காலம் அப்படிங்கிறது பேலியோலித்திக் அப்படிம்போங்க. இது கிமு ஞாபகம் வச்சுங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 1000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அடுத்ததா புதிய கற்காலம் நியோலித்திக் ஏஜ் அப்படிம்பாங்க. அது கிமு 10,000 முதல் கிமு 4000 வரை. கிமு அப்படின்னா மைனஸில் இருக்கோம், மைனஸில் 10,000லேருந்து 4000 குறைஞ்சி இருக்கிறது தான் கிமு. செம்பு கற்காலம் அப்படின்னா சால்கோலித்திக் ஏஜ் அப்படிம்பாங்க. இது கிமு 3000 முதல் கிமு 1500 வரை. இரும்பு காலம் கிமு 1500 முதல் கிமு 600 வரை என்று வகைப்படுத்தலாம். ஆதி மனிதன் பயன்படுத்திய கருவிகளை கொண்டு கற்காலத்தை பழைய கற்காலம், புதிய கற்காலம் என 2ஆக பிரிக்கலாம். பழைய கற்காலம் அப்படின்னா பேலியோலித்திக் அப்படிம்பாங்க. மனிதன் ஒரே இடத்தில் நிலையாக தங்கி வாழவில்லை. காடுகளில் வாழ்ந்தான், மரக்கிளைகளிலும் மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் தங்கினான். ஆதி மனிதன் சிக்கிமுக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கினான். ஆதி மனிதன் இடிமின்னல் முதலியவற்றுக்கு பயந்தான், அவற்றை வணங்கினான். ஆதி மனிதன் தன்னை குளிர், வெயில், மழை போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டியதாயிற்று. இலை, தலைகள், மரப்பட்டைகள், விலங்குகளின் தோல் ஆகியவற்றை உடையாக பயன்படுத்தினான். கரடு முரடான கற்கள், மரக்கிளைகள், எலும்புகள், விலங்குகளின் கொம்புகள் முதலியவற்றை கருவிகளாக பயன்படுத்தினான். ஆதி மனிதன் காடுகளில் கிடைத்த காய்கள், கனிகள், கிழங்குகள், விலங்குகளின் இறைச்சி முதலியவற்றை உண்டான். ஒரே பகுதியில் உணவு கிடைக்காததால் காட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு உணவை தேடி இடம்பெயர்ந்தான். அடுத்ததாக காய், கனி, கிழங்குகள் கிடைக்காத போது ஆதிமனிதன் விலங்குகளை வேட்டையாடி உண்டான். அவ்வாறு வேட்டையாட கற்கள், எலும்புகள், மரக்கொம்புகள், விலங்குகளின் கொம்புகள் போன்றவற்றை கருவிகளாக பயன்படுத்தினான். முதலில் சிறு சிறு விலங்குகளை தனியாக வேட்டையாடினான். பின்னர் கூட்டத்துடன் சென்று வேட்டையாடினான். வேட்டையில் ஆண்களும் பெண்களும் 2 பேருமே பங்கேற்றனர். மடியில் குழந்தையை கட்டி கொண்டும் ஒரு பெண் அம்பு விடுவது போன்ற ஓவியம் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா குகையில் உள்ளது. பிம்பேட்கா குகை எங்குள்ளது? மத்திய பிரதேசம். ஞாபகம் வச்சுங்க. இந்த ஓவியத்தால் பெண்களும் வேட்டையாடினர் என்பது அறிய முடிகிறது. ஆதிமனிதன் கொடிய விலங்குகளிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேட்டையாடி இருப்பானா, உணவுக்காக வேட்டையாடி இருப்பானா அப்படிங்கிறது தெரியல. விலங்குகளை பாதுகாக்க
அரசு சட்டம் இயற்றியுள்ளது ஏன் அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குது. இதற்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆதி மனிதன் உணவை சேமித்திருப்பானா? இதுமாரி கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் முதல்ல ஃபேக்ட் ஓரியன்டாக மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள்: முற்காலம், பழங்காலம், பண்டைய காலம், தொன்மை காலம், ஆதி காலம், தொல் பழங்காலம் அப்படின்னு இதெல்லாம் ஒரே பொருள் தான் குறிக்குது. அடுத்து முக்கிய தோற்றங்களின் ஆண்டுகள் என்னென்ன அப்படின்னா, பூமியோட தோற்றம் எப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி வந்து தோன்றிடுச்சு அப்படிங்களா. மனிதனின் தோற்றம் 40,000 ஆண்டுகளுக்கு முன், ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்து வேளாண்மை தோன்றிய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 8,000 ஆண்டுகளுக்கு முன். நாகரிகங்களின் தோற்றம் 4,700 ஆண்டுகளுக்கு முன். இந்த கிமு கிபிக்கு எல்லாம் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிமு அப்படின்னா பிஃபோர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன். கிபி அப்படின்னா கிறிஸ்து பிறந்த பின். ஏடி அப்படின்னா அனோ டொமினி அப்படிம்பாங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு பிறந்த பின். சிஇனா காமன் எரா, பிசிஇனா பிஃபோர் காமன் எரா. பிஃபோர் காமன் எரானா கிமு அப்படின்னு வச்சுக்கலாம். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31 அப்படிமோ. இதுவே தீமு அப்படின்னா திருவள்ளுவருக்கு முன்னுன்னு எடுத்துக்கலாம். இதுவே தீபி அப்படின்னா திருவள்ளுவருக்கு பின்னுன்னு எடுத்துக்கலாம். நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். தீபி 31 கிறிஸ்து பிறந்தார். இது சரியா தவறா? தீபி 31 கிறிஸ்து பிறந்தார், இது சரியா தவறா அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து இந்தியாவில் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெற்றுள்ள இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேசத்தில் சோன் ஆற்றுப்படுகையில் கிடைச்சிருக்கு. பிம்பேட்காவில் தான் என்னது 2 பெண்களும் ஆண்களும் வேட்டையாடினர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. மஹோஸ்வா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ராஜஸ்தானில் லூனி ஆற்று சமவெளியில் கிடைச்சிருக்கு. கர்நாடகாவில் பாகல்கோட் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் குகை, ரேணிகுண்டா அப்படிங்கிற 2 இடத்துல கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா வடமதுரை, அத்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர். இதில் இந்த தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழங்கற்கால கருவிகள் எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா வடமதுரை, அத்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க, ஃபேக்ட் ஓரியன்டாக தான் கேட்குறாங்க. அதன் விளைவாக பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக எடுத்து சென்றான். மேலும் சக்கரத்தை பயன்படுத்தி மட்பாண்டங்கள் செய்தான். கல்லை தீட்டி கூராக்கினான். அதற்கு எலும்பு, மரம் முதலியவற்றை கைப்பிடி பொருத்தி புதிய கற்காலத்தை மறந்துட்டேன். புதிய கற்காலம் அப்படின்னா நியோலித்திக் ஏஜ். சால்கோலித்திக் ஏஜ் வேறு, இன்னும் பேலியோலித்திக் ஏஜுக்கு பழைய கற்காலம் முடிஞ்சது, இப்போ புதிய கற்காலம் வந்திருக்கும். பழைய கற்கால மனிதன் இடம் பெற்று இடம் பெயர்ந்து தேடி உண்டான், வேட்டையாடி உண்டான் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பின்னர் தன் உணவை உற்பத்தி செய்து கொள்ள முயன்றான். ஆடு, மாடு, கோழி முதலியவற்றை பரிவு காட்டி தன்னுடன் வைத்து வளர்த்தான். மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது அப்படின்னா நாய். மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். இது தெரிந்தால் போதும். ஆடு மாடுகளை வளர்த்த இடம் அவன் புதிய கற்காலம் நியோலித்திக் ஏஜில் வளர்த்துருக்கான். அக்கால மனிதன் செதுக்கப்பட்ட நயமான கூர்மையான கருவிகளை பயன்படுத்தினான். அக்காலத்தின் முக்கிய மாற்றம் உணவு உற்பத்தியாகும். அக்காலத்தில் தான் சக்கரமும் உருவானது. புதிய கற்காலத்தில் தான் சக்கரமும் உருவானது, பார்த்துக்குங்க. அதன் விளைவாக பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எளிதாக எடுத்து சென்றான். மேலும் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பாண்டங்கள் செய்தான். கல்லை தீட்டி கூராக்கினான். அதற்கு எலும்பு, மரம் முதலியவற்றை கைப்பிடிகள் பொருத்தினான். பின்னர் உலோகத்தின் பயன் அதிகமானது. முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு. மண் குடிசைகளை அமைத்தான். மனிதன் குடியிருப்புகளை உருவாக்கி கூட்டமாக வாழ்ந்தான். குடிசைகள் வட்டம் அல்லது நீள் வட்ட வடிவமானவை. இவை தரை மட்டத்திற்கு கீழ் பள்ளமாக்கப்பட்ட இடங்களில் அமைக்கப்பட்டன. கூரைகளும் வேயப்பட்டன. பயிர் தொழில் செய்தனர். விலங்குகளை பழக்கி வந்தான். மேய்ச்சல் தொழில் செய்தான். கோடரி, எலும்பு கைப்பிடிகள், தூண்டில், முள், ஊசிகள், வெட்டுக்கருவிகள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன. புதிய கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கம் இருந்தது. அவ்வாறு புதைக்கும் அவர்களுடன் பழகிய விலங்குகளையும் சேர்த்து வீட்டின் முற்றத்திலேயே புதைத்தான். இதெல்லாம் புதிய கற்காலம். பாருங்க, புதிய கற்காலத்துக்கும் பழைய கற்காலத்துக்கு கருவியோட வித்தியாசத்தை. பழைய கற்காலத்தில் கருவிகள் இதுமாரி தான் இருந்தது. புதிய கற்காலம் நாகரிகம் வளர கருவிகளை ஷார்ப் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி
தாண்டிக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சேலத்தில் இருக்க இந்த இடங்கள் புதிய கற்கால கருவி இடங்கள். இதுவே பழைய கற்கால இடங்கள் பார்த்தோம்னா வடமதுரை, அத்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர். அடுத்தது செம்பு காலம். செம்பு கற்கால கருவிகள் என்ன? முதல்ல இது செம்பு காலம் தொடங்கின அடுத்ததுதான் இந்த செம்பு காலம் தொடங்கினா அதுலேருந்து செம்பு காலம் வந்து ஆரம்பிக்குது. செம்பு கற்கால கருவிகளை பார்த்துக்குங்க. புதிய கற்கால முடிவில் செம்பு என்னும் உலோகத்தின் பயனை அறிந்திருந்தனர். செம்பினால் கருவிகள் செய்தனர், அத்துடன் சிறு கருவிகளையும் பயன்படுத்தினர். எனவே அக்காலம் செம்பு கருவிகள் காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. அக்காலத்தில் மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்களில் வண்ண ஓவியங்கள் வரைந்தனர். வண்ண ஓவியங்கள் வரைந்தது இங்கே தான். வரிக்கோலங்களாக அமைத்து இருந்தனர். இவை வரிக்கோலங்களாக அமைத்து இருந்தன. அது பாருங்க, வரிக்கோலங்கள் அப்படின்னா இதுதான் ஒரு அடையாளம் தான். ஹரப்பா நாகரிகம் இக்காலத்தை சேர்ந்தது. செம்பு கற்காலத்தை சேர்ந்தது ஹரப்பா நாகரிகம். இவற்றை அந்த அடுத்த பாடத்தில் விரிவாக, அந்த ஹரப்பா நாகரிகங்கிறத அடுத்த பாடத்தில் விரிவாக காணலாம். இரும்பு காலம் அப்படின்னா இரும்பினால் செய்த காலம்தான் இரும்பு காலம். இக்காலத்தில் வீட்டு சாமான்களும் பயிர் தொழில் கருவிகளும் இரும்பால் செய்யப்பட்டன. உலோகத்தை உருக்கி கருவிகள் செய்ய அறிந்திருந்தனர். அவர்களிடம் கற்பனை திறன் காணப்பட்டது. வேதகால நாகரிகம் இரும்பு காலத்தை சார்ந்தது. நம்ம முதல்ல பார்த்துருப்போம், பழைய கற்காலத்தில் ஆண்களும் பெண்கள் இருவருமே வேட்டையாடினர் அப்படின்னு. மத்திய பிரதேசத்தில் இந்த பிம்பெட்கா அப்படிங்கிற இந்த இதை பார்த்துக்குங்க, இதில் இருக்குது. அடுத்தது உலோக கலவைகள். இரும்பும் குரோமியமும் சேர்ந்தால் அது சில்வராக மாறும். செம்பும் வெள்ளியும் சேர்ந்தால் அது வெண்கலமாக மாறும். செம்பும் துத்தநாகமும் சேர்ந்தால் அது பித்தளையாக மாறும். இரும்பும் மாங்கனீசும் சேர்ந்தால் அது எக்காக மாறும். இரும்பும் மாங்கனீசும் சேர்ந்தால் எக்காக மாறும். அடுத்ததா புக் பேக்கும் பார்த்துட்டோம்னா இது ஹோலிஸ்டிக்காக முடிஞ்சிடும். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம். எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். அடுத்து பழைய கற்கால மனிதர்கள் இலை, மரப்பட்டை, விலங்குகளின் தோலை ஆடையாக அணிந்தனர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. முதல்ல இருக்கிறதுக்கும் ஆப்ஷன் பி, இரண்டாவதும் ஆப்ஷன் பி. ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். அடுத்து ஆதி மனிதன் இயற்கையை அண்டி வாழ்ந்தான். கடந்த கால உண்மைகளை அறிய நம்ம வரலாறு படிக்க வேண்டும். 3 பழைய கற்கால மனிதன் டேஸ் கற்களை பயன்படுத்தினான் அப்படின்னா சிக்கி முக்கி கற்கள் அப்படிம்பாங்க. அடுத்து தொல்பழங்காலம் என்பது பழங்காலத்திற்கும் முற்பட்ட காலம். மிக தொன்மையான காலத்தை அறிந்தறிய அதற்கும் நம்ம வரலாறு தான் படிக்க வேண்டும். இரும்பினால் கருவிகள் செய்த காலம் எது அப்படின்னா இரும்பு காலம் அப்படிம்பாங்க. புதிய கற்கால மனிதன் டேஸை பயன்படுத்தி மண்பாண்டங்களை செய்தான். அது சக்கரங்களை பயன்படுத்தி மண்பாண்டங்கள் செய்தான். அடுத்து பொறுத்துக. தமிழ்நாடு அப்படின்னா அது அத்திரம்பாக்கம். ஆந்திர பிரதேசம்னா கர்னூல். மத்திய பிரதேசம் பிம்பெட்கா. பிம்பெட்காவில் என்ன இருக்குது? பிம்பெட்காவில் வேட்டையாடு, ஆண்களும் பெண்களும் வேட்டையாடினர் அப்படிங்கிற அந்த ஓவியம் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுங்க. கர்நாடகத்தில் பாகல்கோட் அப்படிங்கிறது இருக்குது. இதோட இந்த 6ஆம் வகுப்பு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிற இந்த காலம் வந்து முடியுது. இந்த பாடம் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.